தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் 1924ஆம் ஆண்டு 24 உறுப்பினர்களுடன் தமிழகத்தின் தொழில் வர்த்தக துறையினருக்கு பல்வேறு சேவைகளை புரியும் நோக்கத்துடன் துவக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் நூற்றாண்டு கண்டு இன்று 6000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும் 300க்கும் மேற்பட்ட இணைப்பு சங்கங்களையும் 6000த்திற்கும் மேற்பட்ட உப அமைப்பு உறுப்பினர்களையும் ஆக 12000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இந்தியாவின் முன்னணி சங்கங்களில் ஒன்றாக தற்போதைய தலைவர் டாக்டர் என் ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதுடன் பல்வேறு கருத்தரங்குகளை நடத்துவது, தொழில்களை தொடங்க ஊக்குவிப்பது, வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கான கண்காட்சிகளை நடத்துவது, முக்கிய பிரச்சனைகள் குறித்த செய்திகளை வெளியிடுவது, உறுப்பினர்களுக்கான சுற்றறை அறிக்கைகளை வழங்குவது, அரசுகளுடன் தொழில் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை வைப்பது, மாநில வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெறுவதற்கு அரசுகளுடன் உறவுகள் வலுப்படுத்துவது என பணியாற்றி வருகிறது. முன்னாள் பிரதமர்கள் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், திருமதி இந்திரா காந்தி அவர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள், முன்னாள் முதல்வர்கள் திரு காமராஜர் அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போன்ற தலைவர்கள் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்திற்கு வருகை தந்து உரையாற்றிய பெருமையை பெற்றது. தற்போது நூற்றாண்டு கண்ட நம் சங்கத்தின் கட்டிடம் முதலில் ஆஸ்பெஸ்டாஸ் கூரையுடன் கூடிய ஓர் அரங்கமாக இருந்தது. இதை 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார். பின்னர் அதை சென்ட்ரிக் கட்டிடமாக 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அதன் பின் சங்கத்தின் 75வது ஆண்டு விழாவின் போது 1999 நவம்பர் 14ஆம் தேதி நவீன வசதிகளுடன் கூடிய புதிய அரங்குகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்ததுடன் நமது வேண்டுகோளை ஏற்று கட்டிட நிதியாக தமிழ்நாடு வணிக வரி துறை சார்பில் ரூபாய் 10 லட்சம் நிதியையும் வழங்கினார். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக 3 முறை வருகை புரிந்து பெருமைப்படுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் பல உப அமைப்புகளை உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு அமைப்பும் தனித்துவமான நோக்கங்களுடன் செயல்படுகிறது. எஸ் எனும் இளம் தொழில் முனைவோர் மையம் திரு வி நீதிமோகன் அவர்களை தலைவராக கொண்டு இளம் தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டும் அமைப்பு 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தமிழகம் எங்கும் 28 கிளைகளும் புதுச்சேரி மற்றும் பெங்களூரு உட்பட 30 கிளைகளை கொண்டு 4000 அங்கத்தினருடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சாட் எனும் வர்த்தக சங்கத்தின் சமரச மையத்துடன் கூடிய இசைவு தீர்ப்பாயம் திரு என் ஜெகதீசன் அவர்களை தலைவராக கொண்டு தொழில் வணிக பிணக்குகளுக்கு சமரசமான தீர்வுகளை வழங்கும் அமைப்பாகும். 2007இல் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பின் மூலம் வணிகர்கள் நீதிமன்றம் செல்லாமல், கால விரயம் ஏற்படாமல் குறைந்த செலவில் சமரசம் செய்து கொள்ளவோ அல்லது நியாயமான தீர்வை பெறவோ முடியும். வி எனும் பெண் தொழில் முனைவோர் மையம் திருமதி ராஜகுமாரி ஜீவகன் அவர்களை தலைவராக கொண்டு பெண் தொழில் முனைவோருக்கு உதவும் அமைப்பாகும். 2008இல் துவங்கப்பட்ட இந்த அமைப்பு 4 கிளைகளுடன் 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் சிறப்பாக செயல்படுகிறது. இதன் மூலம் தமிழகத்தின் முதல் பெண்களுக்கான இண்டஸ்ட்ரியல் பார்க் 78 யூனிட்டுகளுடன் துவங்கப்பட்டுள்ளது. ஷார்ப் எனும் மாணவர் மென்னாற்றல் மேம்பாட்டு மையம் திரு வி செந்தில்குமார் அவர்களை தலைவராக கொண்டு செயல்படும் அமைப்பாகும். 2008இல் துவக்கப்பட்ட இந்த அமைப்பு மூலம் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு மின்னாற்றல் வழங்கி மேம்பட உதவி வருகிறது. இதுவரை ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இபிசி எனும் ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் திரு ஜி ராஜமூர்த்தி அவர்களை தலைவராக கொண்டு ஏற்றுமதியை மேம்படுத்தி புதிய ஏற்றுமதியாளர்களை உருவாக்க செயல்படும் அமைப்பாகும். 2010இல் துவங்கப்பட்ட இந்த அமைப்பு 1000த்திற்கும் மேற்பட்ட அங்கத்தினர்களுடன் ஏற்றுமதி வணிகம் சம்பந்தமான அனைத்து அம்சங்களையும் கற்றுத்தருகிறது. வருடந்தோறும் சுமார் 50ற்கும் மேற்பட்ட புதிய ஏற்றுமதியாளர்களை உருவாக்குகிறது. சேவ் டு பி சேவ் எனும் வளங்களை சேமிப்பதே நமக்கு பாதுகாப்பு என்ற அமைப்பு
திரு வி தயாளன் அவர்களை தலைவராக கொண்டு செயல்படுகிறது. 2011 துவங்கப்பட்ட இந்த அமைப்பு வளங்களை சேமிப்பதை வலியுறுத்துகிறது. குறிப்பாக நீர், மின்சாரம், எரிபொருள் மற்றும் உணவு போன்ற வளங்களை வீணாக்காமல் சேமிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. டிஜிட்டல் எனும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோரம் திரு ஜே.கே. முத்து அவர்களை தலைவராக கொண்டு தொழில் வணிக நிறுவனங்கள் புதிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை புகுத்தி வளர்ச்சிக்கான உதவும் அமைப்பாகும். 2015 முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த அமைப்பு தற்போது 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருகிறது. பாட் எனும் பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அமைப்பு திரு ஜே. விஜயதர்ஷன் அவர்களை தலைவராக கொண்டு தமிழகத்தின் சுற்றுலாவை மேம்படுத்தும் அமைப்பாகும். 2011 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு தமிழகத்தின் சுற்றுலா தலங்களை அடையாளப்படுத்தி மேம்படுத்தும் நோக்கில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பிசினஸ் ஸ்டுடியோ திரு பி. வரதராஜன் அவர்களை தலைவராக கொண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முதலீடு பெற உதவும் அமைப்பாகும். 2024 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு நல்ல திட்டங்களுடன் வரும் புதிய தொழில் முனைவோர்களுக்கு தொழில் முதலீடு மற்றும் ப்ராஜெக்ட் முதலீடுகளில் உதவி வருகிறது. இந்த அமைப்புகள் தமிழ்நாட்டின் தொழில் வர்த்தகம் மற்றும் சமூக முன்னேற்றத்தை மேம்படுத்துவது பிரதான பங்காற்றுகின்றன. தமிழ்நாடு சேம்பரில் சமூக பொறுப்புமிக்க முயற்சிகளின் முக்கிய அங்கங்களாக செயல்படுகின்றன. இதுபோல் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் தொழில் வர்த்தகம் போன்றவற்றையும் தாண்டி சமுதாய முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு வழங்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.